ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் டாட்டஸ்ட் வந்து சீசன் 3 எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரோமா ஃபர்ஸ்ட் எழுப்புறாங்க. சிங்கு, நீ இந்த இடத்துல தனியா நின்றுக்கணும். அதுக்கு அர்த்தம் அப்ப நம்ம ஜெயிச்சதானே அர்த்தம். ஆமா க்ரோ, ஜெயிச்சிட்டோம். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட இன்ஸ்பிரேஷன் தான். உண்மையா சொல்ல போனாடி அந்த விஷயத்த சொல்லாம இருந்ததுன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. எல்லாருமே வயசு சயின்ஸ் டீம்ல இப்ப நீ என்னோட ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் மீட்டுடலாம். அதுக்கு நல்ல திட்டமும் நமக்கு தேவை. சரியா திட்டம் போடலனா நம்ம பசியில செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாப்பாடுனா நம்ம அமர்லீஸ் அதுக்கு அவ்வளோ பசி எழுப்புறீங்களா? என்ன கனமா இருக்கு சத்தினா. இது ஃபர்ஸ்ட் முக்கியமா அதை ஆளை எழுப்புறது. ஏன்னா சமையலுக்கு பிரான்சுவா கடைசியாக தான் பிரைஸ் எழுப்புவீங்க. அதானே நம்ம அன்பான செல்போனோட பேட்டரி இப்ப காலியாக போகுது. அதுக்கான அறிகுறி தான் அது. ரோரி முன்னாடி கால் பண்ணா, பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே கட் ஆயிடுச்சு. அங்க எந்த பிரச்சனையும் இல்லல்ல. நீ கொடுத்த அந்த இயர்பீஸ் கூட ரொம்ப சத்தம் வருது. மெயின் லேண்ட்ல இருந்து தான் அந்த கால் வந்திருக்கு. ஊர் தலைவிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா பாத்தியா? நம்ம நல்லா இருக்கோம்னு விசாரிக்க கால் பண்ணிருக்கா. கொஞ்சம் இருங்க. நம்மள நல்லா விசாரிக்கிறதுக்காக அவங்க கால் பண்ணிருக்காங்கன்னா அது எப்படி உதவியா எடுத்துக்கிறது? எனக்கு தெரிஞ்ச ரூரி சும்மா கால் பண்றதுக்கு கண்டிப்பா கிடையாது. ரூரி அந்த மாதிரி செய்யவும் மாட்டா. ஏன்னா கடந்த 18 வருடங்களா அவ வாழ்க்கையில வந்த பல கஷ்டங்களை அவ சமாளிச்சிருக்கா. ஆமாப்பா, இதுல இருந்து அவளை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல. அப்படின்னா அந்த ரூரி இவனுக்கு நெருக்கமானவளா இருக்கணும், இல்லைன்னா அவ இவனுக்கு காதலியா இருக்கணும். செக்கோலியோட முன்னாள் மனைவி நான் கேள்விப்பட்டேன். என்னது? கல்யாணம் ஆயிட்டு மோசம் ஆயிடுச்சு. அப்படின்னா செல்புக்கும் ரூரிக்கும் நடுவுல இருந்த உறவு எப்படி இருந்தது? அது ஏமா கேக்குற? ஏன்னா பாய் வலிமை கூட பெரிய கதை. சரி பரவாயில்ல, விடுங்க. ரூரி நம்ம எல்லாருடைய நாட்டையும் விசாரிச்சிருக்காங்க. நாமளும் கால் பண்ணுவோம். நம்ம கப்பல்ல இருக்க தொழில்நுட்பத்தை வச்சு மறுபடியும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். சரியா சொன்ன. சரிதான். ஆனா அதுக்கு நம்ம அந்த கப்பலுக்கு போகணுமே. நம்ம 2 பேர் சண்டை போட்டு எல்லாம் இந்த நேரத்துல எப்படி கத்துறதுக்கு எந்த தோதுமோ இல்லடா. எந்த நிலைமையிலையும் கோவப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தெரியுமா? ஏன் கோவமே வராம இருக்கிறதுக்கு நான் என்ன சாமியாரா? யோசிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எல்லாத்தையும் திரும்ப சரி செய்யறதுக்கு பல வாரங்கள் ஆகல. அதனால வெளியில இருக்கிற பொருட்கள் எல்லாம் நான் சுத்தப்படுத்துறேன். பரவாயில்லையே, ஒரு பொண்ணா இருக்கா, வேலையை ஆரம்பிச்சுட்டா. பெருசோட சேர்த்து அவங்க கூட இருக்கிற மத்தவங்களையும் எழுப்பலாம். அவங்க நமக்கு உதவியா இருப்பாங்க. யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம கிட்டதான் தேவையான அளவுக்கு அரிசி தர வருதுல்ல, அதை வச்சு இருக்கா அடைஞ்சாச்சு. நம்ம ஏற்கனவே இழந்த வெற்றி கப்பலான குரூசியஸை இப்ப அடைஞ்சாச்சு. எல்லாரும் எழுப்பியாச்சு. ஒவ்வொரு வாட்டியும் குணமானதுக்கு அப்புறம் வேலையை சொல்லி சாதிக்கிறானுங்க. எல்லாம் என்ன ஆரோ? இந்த கப்பலுக்கு கீழே தான் கல்லாம் வந்து யூவோட சிலை இருக்கு. அவ்வளோ இருந்தாலே அந்த இருக்கா அவ்வளோ மாறிட்டா. இப்ப நம்மளோட எதிரி இப்ப என்ன செய்யறது? இவ்வளவு குணப்படுத்தினா நமக்கு நீ ஊட சொல்ல அடிச்சிடுவோம். கோபப்பட்டு சென்று ஃபேக்டரி தூக்குற. என்னடா யோசிக்காம சொல்றதுல யோசிக்கிறோம்.
அந்த இபாராவால தான் இப்ப மோசமான செயல்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தா. என்கிட்ட நீ என்ன கேட்கணும்? மத்தவங்களை விட்டுட்டு என்ன எழுதிருக்கேன்னா கண்டிப்பா காரணம் இருக்கணும். ஆமா, அதுவும் சரிதான். இதுக்கு முன்னாடி உங்களோட ராஜ்யத்துல எங்க ஆட்களோட சிலையை நீ எங்க வச்சிருக்க? கிண்டரோடைய காயங்கள் இதனால சரியாயிடுமா? இந்த அரிசிய திரவத்தோட குணமாக்கும் திறன் ரொம்ப அற்புதமானது. தம்பி கிண்டரோ நீங்க எல்லாரும் அவன் மேல கையை வைக்காத. இதான் சாக்குன்னு டாய். அதான பார்த்தேன். இந்த நாய் என்னைக்கும் திருந்தாது. அவங்க கிட்ட நல்ல உதவாங்கதான். பொங்கிடுச்சு. என்ன கிரிசே, இத பார்த்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஏதோ பத்தி இருக்குமோன்னு பயப்படுறியா? எனக்கு ஒண்ணும் இதை பார்க்கும்போது அப்படி ஒண்ணும் தெரியல. இது வெறும் நட்பு தான். இல்ல அதுக்கும் மேல என் ஊருக்கு போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுங்க. என் மிராக்கிள் பவரை இது வரைக்கும் நீ பார்த்தது இல்லல்ல. இப்ப வா, நீயா நானும் ஒரு கை பாத்துருவோம். எல்லாரும் எழுப்பிடுவாங்க. சக்தி அப்படிங்கறத வா பாத்துருவோம். இதுக்கப்புறம் நீ அந்த பேரை சொல்லாத அளவுக்கு பாத்துறப்பா. ரெண்டு பேரும் நல்லா செட் ஆயிடும். ஆரம்பிக்கலாமா? தயாரா? ஆரம்பிங்க. ஏய் மேப்பா, உன்னோட சக்தி என்னங்கறத இந்த காட்டான்களுக்கு காட்டுடா. நீ என்ன செஞ்ச? நம்மளே காட்டானுங்க. ஐயா உனக்கு அவ்வளவு காயம் பட்டு கூட உயிரே பண்ணி வச்சு ஏய், இப்ப எதுக்குடா எனக்கு இப்படி ஐஸ் வைக்கிற? அந்த இபாராவை ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா வயசாயிடுச்சுல, அதான் போனா போகுதுன்னு விட்டுட்டேன். திருந்தா போனை ரெடி பண்ண. அதுக்கு கீழ இருக்கா பாரு. பாரு பாரு, தூக்கி பாரு. இங்க இருக்காங்க. என்ன இன்னும் உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க ஜாலியா இருக்கலாம். இன்ஜின் ஒரு வழியா இத சரி செஞ்சாச்சு, வேலையும் செய்யுது. சரி செஞ்சதை சோதிச்சு பார்க்கலான்னு பார்த்தா இப்படி கத்தலா எதுவுமே செய்ய முடியாது. நான் தான் குரல் தெளிவாதான் பேசுறது கேக்குது. உனக்கு கேக்குதா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கா. சரி, இந்த நல விசாரிக்கிறதுலாம் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். உனக்கு ஏதோ ஒண்ணு தேவையில்ல, அதை கேட்டு தொலை. ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட முன்னாள் மனைவி கிட்ட பேசுற. இப்படியா அது பேசுவா? பாவியே. பேசுவா? இவன் உண்மையிலேயே மனுஷன் தானா? இப்பயாவது அவனை பத்தி புரிஞ்சுக்கோ. சேகோ, நான் உன்கிட்ட பேசும்போது இதுக்கு இடையில திரும்பவுமா? இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. திரும்பி இன்னொரு எப்படிடா? இந்த தீவுல நம்மள தவிர வேற யாரும் மனிதர்களே கிடையாது. அப்படின்னா இது மோர்ஸ் கோடு தானே? இல்ல இல்ல, இது அது இல்ல. இது மனித குரல். ஆமா, மீட்டர் சேட்டலைட். ஒரு செகண்ட். அந்த டிவைஸை தூரமா கொண்டு போ. இப்பதான் புரியுதா? ஸ்பீக்கரை விட்டு அது தள்ளியே போய் இல்லைன்னா எப்படி உனக்கு தெரியுது இவங்கள்ட்ட இருக்குன்னு? அந்த வைமன் என்னங்கிறதே இப்ப தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவன் நோக்கம் என்னங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுக்கு பாக்குறான்.
எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் எதுக்காக இப்படி பண்ணணும்? இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒரு கோடி கண்டுபிடிச்சவனா? 25,80,000 மீட்டர்ஸா? குறிப்பிட்டு இவ்வளவு நம்பர் சொல்லியிருக்கானா? அதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும்? 1,20,80,000 மீட்டர்ஸ். மொத்த உலகமும். அதுதான் இந்த பூமியோட மொத்த பரப்பளவு. நாம யோசிக்க வேண்டிய கேள்வி இப்ப இது இல்ல, வேற என்னமோ இருக்கு. எப்படி உனக்கு எல்லாமே தெரியுது? இந்த குரல் செங்கு, இது உன்னோட குரல் தான். என்னடா புது ட்விஸ்டா இருக்கு. இது எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கண்டுபிடிச்சது ஒருவேளை இவன் தானா? அந்த குரலுக்கு பின்னாடி ஏதாவது இதுக்குள்ள சும்மா இருக்க முடியாம ஏதாவது கண்டுபிடிச்சிட்டானா? வில்லனே நீயாடா? ஜாலியா அப்படி இன்ஜின் நினைச்சு விட்டேன். நம்ம செங்கு எதுக்கு கேட்டோம்னா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்டா சம்பந்தமே இல்லாம நீ வேற வந்து பேசுற? ஐயமே வில்லன் ஐயமே ஹீரோன்னு என்ன சொல்லிட்டு போறா? கரெக்ட் தான். ஆனா என்கிட்ட ஸ்மார்ட் போன் எதுவும் இல்லையே. அது மட்டும் இல்லாம நான் இதை ரெக்கார்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு நினைவும் கிடையாது. செங்கு ரெட்டு பிறவியா இருப்பானோ? இல்லனா செல்கோ டைம் டிராவல் பண்ணிருப்பானோ? இருக்கலாம். அர்த்தமே இல்லாம இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுறத நிறுத்துங்க. சரிதானே? அவர் வளர்ப்பப்பா தானே, என்னன்னு என்னன்னு தெரியாது. பார்க்கலாம். அதனால சீக்கிரம் திரும்ப கான்டாக்ட் பண்ணுவா. நாம எப்படியா இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சிடலாம். வா, டீ டைம்னா இப்படி தான் இருக்குமா? நீ மட்டும் எப்படியா ஜாலியா இருக்க? அந்த குரல் திரும்பவும் கேட்டுச்சு. ஆமா, இடைவெளியை விடாம அவன் அதே தான் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி அது தெரியுது ஏதோ இவங்க பாட்டு மாதிரி கண்டுபிடி? செட் பண்ணி வச்சிருக்கோம் சொல்லிட்டே ஒரு போன செகண்ட். தடவை வந்ததே தான், இந்த வாட்டி நல்லா கேக்குது. முன்னாள் சோனார் ஆபரேட்டரா இருந்ததால என்னால் இதை நல்லாவே சொல்ல முடியுது. அதோட இந்த குரலோட சேர்த்து வேற ஏதோ ஒரு சத்தமும் எனக்கு நல்லா கேக்குது. இது ஒரு சிந்த் வாய்ஸ். இது சிந்தா? இந்த கற்காலத்துல அதை எப்படி செய்ய முடியும்? இந்த ஒருத்தர் சமயத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த போனான். விஷயத்தை எப்படிங்கிற கோணத்துல யோசிக்க கூடாது. நாம இப்ப என்ன யோசிக்கணும்னா அது ஏன்னு யோசிக்கணும். எதுக்காக சிந்த் வாய்ஸ்ல இப்படி கம்யூனிகேட் பண்றாங்க? ஏன்னா இத வச்சு இப்படி செய்யறது யாரு, எங்க இருந்து செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வைமேனு அவன் உயிரோட இருந்து நம்ம எல்லாரையும் கல்லாக்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல. அப்புறம் எதுக்காக செங்குவோட வாய்ஸ்ல டிரான்ஸ்மிஷன் பண்ணணும்? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. செங்குவோட குரல்ல எதுக்காக? இபாராவோட கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த சமயத்துல ரேடியோ மூலமா இதை நீ சொல்லிட்டு இருந்தல, ஒருவேளை அதை வச்சு இந்த மாதிரி அவ செஞ்சிருக்கலாமோ? இந்த நிலைமையில அந்த வைமேன் புத்திசாலியா இல்ல முட்டாளான்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சுனா இருந்தா இத்தனை வருஷம் இப்படி உயிரோட இருப்பான். ஆயிரத்தெட்டு அந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் எதுக்கு இந்த தீவுல இருக்கு? ஆமா, சரியான கேள்விதான். இந்த டிவைஸ பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வைமனை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். இப்பதான் ஞாபகம் வருது. இல்ல எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா இந்த கருவியை பார்க்கும்போது நம்ம எதிரி வைமானன்றதுனால பேட்டரி டீமான நம்ம இனி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போருக்கான பயிற்சியை ஆரம்பிக்கலாம். திரும்பவுமா? முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்ப இவன் கிட்ட வந்து சிக்கிட்டோமேடா. ஐயோ இவளா? சமமா இருக்காங்க. ரெண்டு பேருமே பெரிய பலசாலிகள் தான். பலசாலியா இருக்கு. கடைசி தடவை நம்ம சண்டை போடும்போது உன்னோட பலத்தை என்கிட்ட காட்டா விட்டுட்டேன். வெறும் ட்ரெஸ்ல சண்டை போடுறாயா? அது சண்டையில நான் இருக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, அப்ப நான் வேற கூட அடிச்சிருந்தனால உங்ககிட்ட ஒண்ணு வாங்க வேண்டியதா இருந்துச்சு. வாடா இங்க. என்னால இருக்க முடியாது. இந்த சேலை யாரோடது? கடலுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்தால தைச்சு, அப்பதான் இதையும் கொண்டு வந்தான். இது தெரியுமா தெரியல. இதுதான்.
ஆனா இதுல இருக்கிறது என்னன்னு பாரு. டாட்டூவா இல்ல காயமா? அங்க பாத்தீங்களா? அந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் மாதிரியே இல்ல. இதுவா? நான் இந்த சிலையை தூக்கிட்டு வரும்போது தெரியாம கை உடைஞ்சு போச்சுப்பா. அப்ப இவனுக்கு விஷயம் தெரியும். கடல்ல இருந்ததால இந்த சிலைக்கு எதுவும் ஆகல. நம்ம அதிசய திரவத்தை வச்சு இந்த சிலையை திரும்ப சரி பண்ணிடலாம். ஏதோ விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குது. இதுக்கு அப்ப கூட எனக்கு பண்ணிடுவாங்க. செங்குவோட சோட்டா வெர்ஷன் மாதிரி இது. மனுஷனா மாறப்ப கரகரன்னு கேக்குற சத்தம் எவ்வளவு நல்லா இருக்கும். கடல் தண்ணியில இருந்ததால இந்த சிலைக்கு எதுவுமே ஆகல. அதனால தான் இந்த மாதிரி சத்தம் எதுவும் வரலையோ ஏதோ. நம்மளதை விட இந்த கல்லு ரொம்ப மெலிசா இருக்க. அப்ப சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இவன் இப்படி ஆயிருக்கணும். அந்த வினோதமான வெளிச்சத்தால நான் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் திரும்ப மனுஷனா மாறி இருக்கேனா? சரியா சொன்ன. இந்த விஷயத்தை தான் நாங்களும் கேட்கணும்னு எதிர்பார்த்தோம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏய், யாரா இதெல்லாம் பழைய ஆளு. கேட்டா? இந்த கல்வியை பத்தி உனக்கு தெரிஞ்சா அதை சொல்லி தொலை. என்ன விட்டுருங்க. அவர் எங்களோட மாஸ்டர். மாஸ்டர்! ஐயோ, அந்த இவங்களோட ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அப்போ தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிச்சிருக்க மாஸ்டர். இதுவரை நான் கல் சிலையா மாறி இருந்தேன். இப்போதான் நான் திரும்ப மனுஷனா ஐயோ, மாறி இருக்கேன் ஒத்தக்காரங்க. மாஸ்டர். இனிமே நான் நம்ம எதிரிங்க யாரையும் விட்டு வைக்க போறது இல்ல. இவன் என்ன சொல்றான்? நம்ம ஆளா இவன் பலசாலியா இருக்கான். எங்க புது வரவே இவனுக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டான். மாதிரி அவன் பெரிய ஆளா இல்ல. அவன் ஒரே காமெடி பீஸ் தான். இல்ல இல்ல, அவன் சொல்றத நம்பாத. என்ன அப்படின்னா நான் அந்த காலத்துல இருந்த முக்கியமான ஆள்னு சொல்ல வரியா? அப்படின்னா நம்ம 2 பேரும் தூரத்து சொந்த மாதிரி இல்ல. நான் அவரோட மறுபிறப்புன்னு சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்குமோ? இருந்தாலும் நீ எனக்கு ஏதோ சேவை செய்யணும்னு விரும்புற. அதனால உன் விருப்பப்படியே செஞ்சுட்டு போ. இவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குதா? அவனை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. கிடைச்ச வாய்ப்பை சும்மா விடுவானா என்ன? அது ஒரு திருந்தாத சொல்லுவோம். ஆமா, அவன் உன்கிட்ட அடி வாங்கிட்டு தானே இருந்தான். இதுக்கிடையில எப்படி இதெல்லாம் நடந்தது? இந்த கேள்விக்கு உனக்கு கண்டிப்பா பதில் தெரிஞ்சிருக்கணும். நம்ம செங்கு உன்கிட்ட கேட்டால அந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸோட வரலாறு சொல்லு. நீங்க கேக்குறதால அந்த விஷயத்தை நான் சொல்றேன். ஆரம்பத்துல இந்த தீவு ரொம்ப அமைதியான தீவா இருந்துச்சு. அப்போதான் ஒரு நாள் வித்தியாசமான மழை பெஞ்சது. நிறைய வந்து விழுந்திருக்கியா? திருக்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு நினைச்சான். மேல இருக்குதோ அது எப்படி? இப்ப புரியுது. வானத்துல இருந்துதானே வந்திருக்கு. சொல்லிருக்காரு. இதை வச்சு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வாங்க கிளம்பலாம். வந்து பேசிட்டு இருந்தே அவனை போட்டுக்கணும். இது வேலியனா இருக்கணும். இது 2 தான். என்ன ஓடிட்டாங்களா? ஏதோ இருக்க. அது வந்து சுக்கோசாவா படையை எதிர்க்க பயன்படுத்துற ஆயுதம் தானே. இத வச்சு சத்தத்தை சேகரிக்கலாம்ல. இது ஷாக் கேனன் தானே. இப்ப இத வச்சு என்ன பண்ண போற? நானா சத்தங்கள் எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு மூலமா ரேடியோ வேவ்ஸ் எப்படி செயல்படுமோ அதே மாதிரி தான். இது ஒரு பாராபோலிக் ஆண்டனா. சிக்னல் ட்ரேஸ் பண்ண இது நமக்கு உதவும். இதை வச்சு அந்த வைமன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா? ஏத்திட்டே போறாங்க. அதேதான் சேஞ்ச் ரெக்கார்டு. 3 கோடி மாதிரி கேட்டுச்சு. நம்ம அளவீடு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல. சர்ஃபேஸை விட்டு இல்ல அட்மாஸ்பியரை விட்டு அவங்க தள்ளி இருக்கணும். எனக்கு புரியலையே. அப்படின்னா நம்ம எதிரி ரொம்ப தூரமா இருக்காங்கறியா? அதான் கிடையாது. இந்த கிரகம் சுத்திக்கிட்டு இருக்க வேகத்தை வச்சு பார்க்கும்போது அவன் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து சில 1000 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கணும். அப்படின்னா கண்டுபிடிக்கக்கூடிய தூரத்துல தான் இருக்காங்க. அப்ப பக்கத்துல தான் இருக்கானுங்களா? பக்கத்துலனா எங்க? அதான் கண்டுபிடிக்கணும். எல்லாம் கவனிங்க. எல்லாத்தையும் வச்சு இது வரைக்கும் ஆய்வு பண்ணி பார்த்ததுல நம்ம எதிரி பூமியில இருந்து சில 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலதான் இருக்கான். மேலே? அதேதான். அந்த வைமேன் இருக்கிறது அந்த நிலவுல. எதா? எது? நிலவா?
நிலவோட சுழற்சிக்கு ஏத்த மாதிரி தான் இது இருக்கு. அதனால உறுதியா சொல்லலாம். அவ்வளவு தூரத்துல இருந்தா அது கூட சாத்தியமா? அவங்க அங்க இருக்காங்கண்ணா. இங்க இருந்து நம்ம எப்படி அவங்களை எதிர்க்கிறது சமாளிக்கிறது? அதுக்கு கிராவிட்டி மீறி வருதுங்க. அவங்க கிட்ட டிவைஸ் இருக்கிறதால நம்ம எல்லாரையும் கண்டிப்பா அழிக்க பாப்பாங்க. இருக்கடா, என் மனசுல ஏதோ வித்தியாசமா தோணுது. திருப்பி எதையோ கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப வளர்க்காதீங்க. கொஞ்சம் இரு. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு இப்பவே தெரியுது. அதுவும் இல்லாம கற்காலத்திலேயே இந்த மாதிரி நடக்குதுன்னா நாம எல்லாரும் நிலவுக்கு போக போறோம். பக்கத்து போறவே சொல்றேன். போன எபிசோட்ல தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, ஒரு பாசிட்டிவ் எண்டிங் அப்படின்னு சொன்னேன். இல்லையே, இப்போதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி இருக்குது. யார் கண்டுபிடிச்சா, எது கண்டுபிடிச்சா, எதுக்கு இங்கே போட்டான், எதுக்கு இதை செஞ்சா, இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஒரு எபிசோடில் வரப்பவே அந்த குரல் கேட்குது அப்படின்னா இதை கண்டுபிடிச்சவனா இருந்தால் எப்பறம் இத்தனை வருஷம் உயிரோட இருக்கும்? இது ஃபஸ்ட்டு கேள்வியை நான் கேட்டேன். இப்போ இந்த உலகம் முழுக்க ஒருத்தன் ரே போட்டிருக்கானா அவனும் சேர்ந்து தானே செத்துருப்பான், அவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்ட்டு. இப்போ இவங்க சொல்கிறபடி பார்த்தா நிலாவில் இருந்து பண்ணுறான்றான். அப்போ அங்கே இருந்துட்டு ஒருத்தன் பண்ண முடியும்னா அப்போ அது மனுஷன் கிடையாது, ஏலியனா என்ன இளவு, ஒன்றுமே புரியல, சுத்தமாக குழப்பிக்கிச்சு. அதுவும் செங்கு வாய்ஸ்லேயே வருது அப்படின்னா எனக்கு வந்து உடனே கற்பனை எங்கெங்கேயோ போயிடுச்சு. இப்போ இவங்க அப்பா வந்து இவனை தத்தெடுத்து தான் வளர்த்துருக்காரு, அவர் சொந்த அப்பா இல்லை. மேபி இவங்க சொல்கிற மாதிரி என்ன அண்ணன் தம்பிங்க இருந்து ஒருத்தன் இப்படி ஒருத்தன் நெகட்டிவ் அப்படியே தான் இருக்கானா. ஏன்னா இவனும் பேஷிப்பு ராக்கெட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கான். இவனுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தால் அவனும் இதே மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்பான். அப்படி போய் எவனா உட்காந்து பண்ணிட்டு இருக்கானா, இல்லை ஏலியன் வேலையா? அப்படியே இருந்தாலும் ஜீரோ கிராவிட்டி அங்கேருந்து தூக்கி போட்டால் எப்போ பூமிக்கு வந்து போயிடும். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு பக்கில் இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ செங்கு வந்து வா நிலாவுக்கு போகலான்றே இல்லை பக்கத்துக்கு போகிறேன்னு சொல்கிற மாதிரி இது பண்ணிடுவான் தான், அதையும் செய்வான் தான். பட் திரும்ப அது ஒரு பெரிய வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒன்று தான் இருக்கும், அதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா எக்கச்சக்கமாக விழுந்துருக்கு. அப்போ யார் யார் கையிலையோ கிடச்சிருக்குமே, இவன் கையில் ஒன்று கிடச்சிருக்கு, அதை வச்சே இவன் இந்த ஒரு தீவில் இவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கானா. இந்த மாதிரி வேறு வேறு இடத்துல யாருன்னா மனுஷங்க இருந்தால் அவங்க கையில் இருந்தால் அப்போ இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பயங்கர டேஞ்சர் இது. அப்போ உலகம் முழுக்க இதே மாதிரி தான் போட்டு ஒரு மலை மாதிரி போயிடுச்சு, மொத்தத்தையும் பண்ணி வச்சுருக்கான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு அதே வாய்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுனுக்கு. திரும்ப அவனா எழுந்தது எடுத்தால் கூட திரும்ப அவன் சிலையாகணுன்னே ஒருத்தன் பண்ணினுக்கிறானா. அவனை என்ன சொல்கிறது, ஏன் அவ்வளோ வன்மை, அப்படி என்ன வெறி இந்த உலகத்து மேலேன்னு தெரியலையே. பயங்கரமாக இருக்கிறான். ஒரு வேளை வந்து இந்த உலகத்தை மனுஷங்களாம் சேர்ந்து அழிச்சுனுக்கிறீங்க, இந்த நேச்சர் எல்லாத்தையும் அழிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஏதோ பேசுவோம் இல்லையா, அதுக்காகவே ஒருத்தன் பண்ணுறானேன்னு தெரியல. இந்த உலகம் திரும்ப செழிப்பானோ மொத்தத்தையும் அழிச்சிட்டு அதுவே தன்னை ரீப்ரொடியூஸ், அதுவே தன்னை உருவாக்கிக்கும், நீங்களாம் இல்லாமல் இருந்தாலும் உலகம் பொழைக்கும்ட்டுனே என்ன பண்ணுறாங்களா, நல்லதுக்கா கெட்டதுக்கா என்ன விஷயமே தெரியல. பட் இது நல்லதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு இதுவே அழிச்சிட்டு திரும்ப அது பண்ணுறதுல என்ன இருக்குன்றது தான். இப்போ ஒரு உலகம் இது ஃபார்முக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்பயும் திரும்ப அந்த மனுஷங்களே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்போ அப்படியேப்பட்ட தாட்னா அது இதுக்கும் அப்பாற்பட்டிருக்கு. ஸோ அது என்ன மைண்ட் செட்னே தெரியல. அது பார்க்கலாம் எபிசோட வரும். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.